தனது பிறந்த நாளில் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் விடுத்திருக்கிறார். ஆடம்பரத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. ஆக்கப்பூர்வமான பிரச்சார பணிகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் ஆர்வம் மிகுதியால் கண்ணுறுத்தும் படோபட விளம்பரங்களை கட்டாயம் தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உற்சாகமும் உத்வேகமும் எல்லை மீறி போக அனுமதித்தரக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பிறந்தநாளை முன்னிட்டு சமுதாயத்தில் மெலிந்து நலிந்த பிரிவினரான ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மையம் கொண்டதாக பணிகள் இருந்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்கள் இருக்கிறதே, என்ன அவசரம் என்று எண்ணிவிடாமல் இப்போதிருந்தே தேர்தல் பணிகளை தொடர்ந்து வேண்டும் என்றும் அவர் திமுக தொண்டர்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல ஆடம்பரத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளுமாறும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.